இன்றைக்கு தியானிப்பதற்காக அதே அதிகாரம் ஏசாயா 58:11 கடைசி வாக்கியம், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய். தோட்டம்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். தோட்டம்னா என்ன இருக்கும்? அதில் கிணறு இருக்கும், மரம் இருக்கும், செடி இருக்கும், பயிர் வகைகள் இருக்கும், கனிமரங்கள் இருக்கும், ஆடு மாடுகள் இருக்கும். தோட்டம் பண்ணைன்னா எல்லாமே இருக்கும். ஆண்டவர் முதலாவதாக மனிதனுக்கு எதை கொடுத்தார்? தோட்டத்தை கொடுத்தார். எங்க இருக்கு? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். ஃபர்ஸ்ட் கிஃப்ட் தோட்டம். இப்போ உங்களுக்கு ஒரு தோட்டத்தை கொடுக்குறாங்கன்னா எப்படி இருக்கும்? உங்களுக்கு ஒரு கணவன் மனைவி 2 பேர் தான், இந்தாங்க ஒரு பெரிய தோட்டம் வச்சுங்க, ஒரு 10 ஏக்கர் அப்படின்னு கிஃப்டாக கொடுத்தா எப்படி இருக்கும்? அவங்கள என்னைக்கா மறப்பீங்களா? மறக்க மாட்டீங்க. அவங்க சொல்கிறபடி கேட்பீங்களா இல்லை அவங்க சொல்லாதபடி கேட்பீங்களா? சொல்கிறபடி தான் கேட்போம். இப்போ ஆண்டவர் பாருங்க, ஏதேனும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அது யாருக்கு கொடுக்குறாரு? ஆமாம் பாருங்கள், அதுக்கு வேண்டிய மரம், செடி, கனிகள், தண்ணி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அந்த தோட்டத்தை ஆதாமுக்கு கொடுக்குறார். ஏவாள் பின்னாடி வர்றாங்க. ஒரு பெரிய தோட்டம், அதில் எல்லா விதமான வசதிகளும் இருக்கிற. சில தோட்டம் இருக்கும், தண்ணி இருக்காது. இந்த தோட்டம் இருக்கும், கனிமரம் இருக்காது. ஆனால் தேவனே ஒரு தோட்டத்தை உண்டாக்கியிருக்காருன்னா எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். அவ்வளோ அற்புதமான ஒரு தோட்டம். சரி, அப்போ தோட்டம் என்னன்னா நாம் வாழ்கிறதான இடம். இன்னைக்கு ஏன் மக்கள் டூரிஸ்ட் போய் அந்த பச்சையாக இருக்கிறத பார்க்குறாங்க, ஃபால்ஸை போய் பார்க்குறாங்க, அப்புறம் போய் குளிக்கிறாங்க, ஓடையில் போய் குளிக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் விரும்புகிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவன் இயற்கையில் தான் கண்ணை முழிச்சான். ஆதம் கண்ணை திறந்து பார்த்தோன்னே எது இருந்துச்சு? தோட்டம் இருந்துச்சு, பசுமையான தோட்டம். அதனால தான் பசுமையை நோக்கி ஓடுறாங்க, நீர்நிலையை நோக்கி ஓடுறாங்க மக்கள். மனுஷனுடைய இருதயத்திலே தோட்டம், இயற்கை இணைந்து காணப்படுகிறது. அதனால தான் மக்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, கர்த்தர் என்ன செய்தார்? தோட்டத்தை கொடுக்கிறார். அப்புறம் கவனிங்க, தோட்டத்தை உண்டாக்கிட்டு 9ஆம் வசனம் பாருங்க. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மைத்தையும் எறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிருந்து ஒரு நதி ஓடி அங்கிருந்து பிரிந்து 4 பெரிய ஆயிராயிடுச்சு. ஒரு பெரிய நதியே புறப்பட்டு என்ன செய்யுது? 4 பெரிய ஆறுகளாக ஓடுது. இவ்வளோ செழிப்பான ஒரு தோட்டத்தில் தான் யாரை வைத்தார்? ஆதாம வைத்தார். ஆனால் அந்த தோட்டத்தை வாங்கினார்களே ஆண்டவரிடத்தில், அவருக்கு கீழ்ப்படிஞ்சாங்களா? கீழ்ப்படியில்லை. இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை வாங்கினாங்க பாருங்க. தோட்டம் என்பது சபையையும் குறிக்கும். தோட்டம் என்பது சரீர பிரகாரமான ஒரு தோட்டமும் உண்டு, ஆவிக்குரிய தோட்டமும் உண்டு. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏசாயா 5:2 வாசிங்க. அங்கேயும் தோட்டத்தை பற்றி பேசுறார். அந்த தோட்டத்தை அவர் வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டார். அது நடுவிலே ஒரு கோபுரத்தை கட்டி அது ஆலையை உண்டு பண்ணி அது நற்குல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. தோட்டத்தின் அனுபவம், தோட்டக்காரருடைய அனுபவம். நமக்கு தான் எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் தர்றார். பூமியில இந்த ஆசீர்வாதம் மட்டும் உனக்கு கிடையாது அப்படின்னு எங்க எழுதியிருக்கா? ஐயா சொல்லுங்க, ஆபிரகாம் ஐயா, இந்த ஆசீர்வாதம் மட்டும் உங்களுக்கு எல்லாம் கிடையாதுப்பா, மீதி எல்லாம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரா? ஆரோன் ஐயா, எல்லா ஆசீர்வாதம் நமக்கு தான். அந்த ஆசீர்வாதம் யாருக்கு போகக்கூடாதுன்னா என்ன பண்றாரு? வேலி அடைக்கிறாராம். சுத்தி என்ன பண்றாரு? வேலி. அப்ப தோட்டத்துக்கு ஏன் வேலி போடுறாங்கன்னா, தோட்டத்துல வேலி இல்லைன்னா அது என்ன செய்யும்? வெளியில இருந்து யானை உள்ள வரும், அது பயிர் நாசம் பண்ணிடும். அப்புறம் என்ன வரும்? வேற மிருகங்கள் உள்ள வரும்.
பலவிதமான விஷயங்கள் உள்ள வரும். திருடர்கள் கூட உள்ள வந்து தோட்டத்தில் இருக்கிற கனிகளை பறித்து கொண்டு போவார்கள். ஆகவே தோட்டத்துக்கு சுற்றி என்ன அடைக்கிறார்? வேலி அடைக்கிறார். அதில் இருக்கிற கற்களை பொறுக்குகிறார், தண்ணீர் பாய்ச்சுகிறார், உரம் போடுகிறார், நல்ல கனி கொடுப்பதற்கான எல்லா சூழ்நிலையும் உருவாக்குகிறார். ஆனால் அந்த தோட்டம் என்ன கொடுக்கவில்லை? நற்குல திராட்சை செடியை நட்ட போதிலும் நற்குல திராட்சை கனி கொடுக்கவில்லை. நல்லா கவனிக்குது. சபையை குறிக்கிறது. அங்கு வந்து இயற்கையான ஒரு தோட்டத்தை குறிக்கிறது. ஏசாயால சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் மக்கள் அவர்களுக்கு இஸ்ரவேல் என்ற ஒரு பெரிய தேசத்தை தோட்டமாக கொடுத்தார். அதில் எல்லா ஆசீர்வாதம் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலில் எல்லா ஆசீர்வாதம் இருக்குது. உலகத்தில் சில நாட்டில் சில பொருட்கள் தான் கிடைக்கும். சில கனி வளம் கிடைக்கும், சிலது வந்து பெட்ரோல் கிடைக்கும், சிலது வந்து நிலக்கரி கிடைக்கும், சில இடத்துல வந்து என்ன கிடைக்கும்னு சொன்னாக்கா சில தங்கங்கள் கிடைக்கும். ஆனால் இஸ்ரேல் நாட்டில் எல்லாம் கிடைக்கும். அப்படி ஒரு நாடு எங்கேயுமே கிடையாது. அதனால தான் இஸ்ரேலை ஒன்றும் பண்ண முடியறதில்ல. அப்போ அதே போல தான் இவங்களை கம்பேர் பண்ணி சொல்கிறார். அவங்க என்ன பண்ணாங்க? இயேசுவை சிலுவையில் அறைய சொன்னது யார்? இஸ்ரேல் ஜனங்க தான். அவர் வம்சத்தில் தான் வந்தாங்க. அவர் வந்து அவங்க வம்சத்தில் தான் வந்தார். சிலுவையில் அறைய வச்சது அவங்க தான். அவரை பரியாசம் பண்ணது அவங்க தான். பரிசேயர்கள் சேர்ந்துட்டு இவரை என்ன பண்ணுங்க, கொண்டு போடுங்க, இவரெல்லாம் ஒத்து வராது, நம்ம மதத்துக்கு ஒத்து வர மாட்டாருன்னாங்க. பாருங்கள், அதனுடைய பலனை இன்னைக்கு அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இயேசுவை அன்னைக்கு புறக்கணித்து தள்ளினாங்க. இன்றைக்கி பாருங்கள், பாலஸ்தீனாக்காரன் அடிக்கிறான், ஈரான்காரன் அடிக்கிறான், இன்னும் பக்கத்தில் அக்கத்தில் நாடுகள்லாம் சண்டையாகவே கிடக்கு. சமாதானத்தை கொண்டு வரதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் யுத்தத்தை நிறுத்தவே முடியவில்லை. பாருங்க, ஆண்டவர் அன்னைக்கு சொன்னார், அது நற்குல திராட்சை செடிகளை தரும் என்று நான் எல்லாவற்றையும் செய்தேன், அது நற்குல திராட்சை செடியை தரவில்லை. ஆகவே நான் என்ன செய்வேன் கீழே போட்டிருக்காரு பாருங்க. நான் எல்லாத்தையும் என்ன செய்திருவேன்? வேலையெல்லாம் எடுத்து போட்டுருவேன். அது வந்து எல்லாமே மற்ற மிருகங்கள்லாம் மேய்ஞ்சி போயிடும். பாருங்க, கர்த்தர் நம்மை ஒரு தோட்டமாக கனி தரும் திராட்சை செடியாக நம்முடைய சபையிலே அவர்களுடைய சபையிலே நிறுத்தி வச்சிருக்கிறார். தோட்டத்துக்கு வேலின்றது கட்டுப்பாடு. தோட்டக்காரர் என்ன சொல்றாரோ அதை தான் தோட்டத்தில் இருக்கிறவங்க கேட்கணும். அப்படி கேட்கும் பொழுதுதான் பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். வேலியை தாண்டி போகும்பொழுது என்ன ஆகுனாக்கா பாதுகாப்பு இருக்கா. ஆனால் மரங்கள்லாம் என்ன செய்யாது? வேலியை தாண்டிலாம் போகாது. மரம் வந்து அசையாது. ஆனால் நாம் தோட்டத்தில் இருக்கிற நாம் என்ன செய்வோம்? அசைவோம். ஆனால் தேவன் வைத்திருக்கிற இடத்துல நிலைத்திருக்கும் பொழுது ஆண்டவர் எப்படிப்பட்ட நபர்களாய் நம்மளை மாற்றுவான்னு சொல்லிட்டு யோவான் 15ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கு கனி தரும் திராட்சை செடியை குறித்து தேவன் எழுதி வைத்திருக்கிறார். 15ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 1. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். தோட்டம், நாம் எல்லாம் தோட்டமாக இருக்கிறோம், மரங்களாக இருக்கிறோம், சீஷர்களாக இருக்கிறோம், பரிசுத்தவான்களாக இருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம், வருகைக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். பூமி கிரியைகளை யோசிக்காமல் பரலோக குறைகளை யோசிக்கக்கூடிய காலகட்டத்துக்கு வந்திருக்கிறோம். ஏனால் தேவன் வேதத்தில் சொல்லியிருக்க அனைத்து சம்பவங்களும் நடந்தேறி முடிந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒன்னே தான் ஆண்டவர் வரல, மீது எல்லாம் நடந்துடுச்சு. நான் வர்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடக்குன்னு சொல்றாரோ அத்தனையும் நடந்துட்டு இருக்குது, இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது. அந்த காலகட்டத்தில் நாம் எதை நோக்கி பார்க்கக்கூடாது? பூமியை கீழே பார்க்கக்கூடாது, மேலே கண்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்க. அங்கே போகிறதுக்கு என்ன வழின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். விஞ்ஞானிகள், நாசாவில் இருக்கிற விஞ்ஞானிகள் மனிதன் வாழ்வதற்கு இன்னொரு பிளானட் இருந்துச்சுன்னா அதை தேடிட்டு இருக்கிறான். பூமி மாதிரி இன்னொரு இடம் இருந்துச்சுன்னா போகலாம், ஏன்னா இந்த பூமி இன்னொரு கொஞ்சம் நாளில் அழிஞ்சு போயிடுன்னு அவன் ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்கான். அப்போ அவன் இன்னொரு பூமியை தேடுறான். ஆனால் ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பூமிக்கு வந்தபோது என்ன சொன்னார்? நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் திரும்ப வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்து இன்னொரு பிளானட்டை அவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அதில் நாம் மட்டும்தான் போய் வாழ முடியும். ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவர்கள் தான் வாழ முடியும். நற்காலி நல்ல கனிகளை கொடுக்கிறவர்கள் தான் போய் வாழ முடியும். அப்போ இங்கே சொல்கிறாரு, எண்ணில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ, 2ஆம் வசனம், எண்ணில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் கனி கொடுக்கலாம், கனி கொடுக்க வைக்கணும்ல, ஏன் அறுக்கிறார்? ஏன் கேள்வி, பதில் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அதை அவர் சரி கனி கொடுக்கிற கொடி எதுவோ
அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஏன் அறுத்து போறாருன்னா, சுத்தம் பண்றது அந்த கொடிக்கு பிடிக்கல. சுத்தமா இரு கொடியே, இதெல்லாம் செய்யாத, இப்படிலாம் போகாத, இப்படிலாம் நடக்காதுன்னு அந்த கொடியை பார்த்து சொல்றாரு. அந்த கொடி என்ன செய்யல, கேட்கல, அதனால அறுத்து போட்டுறாரு. ஐயோ நான் கனி கொடுக்கணும், என்ன சுத்தம் பண்ணுன்னு சொல்ற கொடி என்ன பண்றாரு, சுத்தம் பண்ணுகிறார். அது என்ன செய்யுது, அதிக கனிகளை கொடுக்கிறது. என்னங்க பாஸ்டர் ஒண்ணுமே புரியலன்னா, 3ஆம் வசனம் கவனிங்க. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமா இருக்கல. உபதேசம் ஆசீர்வாதம் இல்லைங்க. ஒரு மனிதன் எப்போ பரலோகத்துக்கு ஆயத்தமாவான்னா ஆசீர்வாதம் வாங்குறதுனால கிடையாது, உபதேசத்தை கை கொள்கிறதுனால தான் பரலோக ராஜ்யத்துக்கு. பாருங்க, ஐஸ்வர்யவான் லாசரு கதை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த ஐஸ்வர்யவான் தேவனுடைய பிள்ளை தான், லாசரும் யாருடைய பிள்ளை தான். ஆனா அவன் உபதேசத்தை கடைபிடிக்கல. அவன் ஒரு நாளைக்கு 10 ட்ரெஸ் மாத்துறான், நல்ல சம்பரமா வாழ்றான், எல்லா வசதி வாய்ப்பு இருக்குது, அவனை குறை சொல்லவே முடியாது யாருமே. அவ்வளோ நிறைவான ஆசீர்வாதத்தில் பொருளாதாரத்தில் இருந்த போதிலும் பக்கத்தில் இருக்கிற விசுவாசி அவன் கண்ணீரிட்டு பார்க்கவில்லை. அந்த தரித்திரனுக்கு நாய்க்கு போடுற சொற்படும் போடவில்லை. அப்போ 2 பேருமே ஒரே நைட்டில் இறந்துடுறாங்க. கார்பரேஷன்காரன் வந்து லாசருவை தூக்கி கொண்டு போய் அனாத பணத்தில் போட்டு புதைக்கிறான். இவனுக்கு பயங்கர பல்லக்கு செய்து கொண்டு போய் புதைக்கிறாங்க. 2 பேரும் ஆத்மாவும் எங்கே போகுது, மேலே போகுது, மேலே போகுது. லாசர் எங்கே, ஆபிரகாம் மடியில் கொண்டு போய் விடப்படுறாரு. இவர் எங்கே போகிறாரு, எங்கே போக வேண்டியவர், பாதாளத்துக்கு போகிறாரு. பாதாளத்துக்கு போய் எங்கே பார்க்குறாரு, அடாடா நம்ம வாசலை பிச்சை எடுத்தோம், இப்போ எங்கே உட்காந்துருக்கான். நல்லா கவனிச்சிங்க, பரலோகத்துக்கு போகிறதுக்காக தான் பைபிள் எழுதியிருக்கு. அங்கே போகிறது வழிக்கும் வாழ்கிறதுக்கு வழிக்கு சாப்பாடு, துணி, மணி, இடம், வீடு, வசதியே ஆண்டவர் இலவசமாக கொடுக்குறாரு. இந்த இலவசத்துக்காக நம்ம வாழக்கூடாது, பரலோகத்துக்காக வாழணும். பரலோகத்துக்காக வாழணும்னா உபதேசங்களை கை கொள்ள வேண்டும். இந்த பகுதியில் உபதேசத்தை கைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். மக்கள் எல்லாமே கஷ்டத்துலேருந்து வெளியே வர்றதுனால கடைசி வரைக்குமே ஆசீர்வாதத்தின் பின்னாடியே ஓடுறாங்க. அதை நான் 30 வருஷம் பார்த்துட்ருக்கேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என் உபதேசத்தினால் தான் நீங்கள் சுத்தமாக முடியும். என்னுடைய வசனத்தை கை கொள்ளுகிறதுனால்தான் சுத்தமாக முடியும் சொல்றாரு. அதை மறுபடியும் நான் வாசிக்கிறேன் பாருங்க. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாக இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நீங்க என்னுடைய வார்த்தையில கீழ்ப்படிஞ்சிருந்தா அதுக்கு பேர் தான் நிலைத்திருப்பது. கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அப்ப தோட்டத்தில் ஆண்டவர் நம்மளை நட்டு வச்சிருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு கனி கொடுப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அழைப்பை நாம் உதாசீனப்படுத்தாதபடி பரலோக ராஜ்யத்திற்காக இந்த பூமியிலே வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்போ ஒன்றும் இல்லை, அமெரிக்காவிலேருந்து ஒரு 10 பேர் இங்கே வந்திருக்காங்கன்னு வைங்களேன். அவங்க விசா வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அப்புறம் போகிறதுக்கு டைம் முடியும். அவங்க மறுபடியும் எங்கே போவாங்க? ஏன்? அவங்க சொந்த ஊர் எது? அவங்க சொந்த ஊர் எது? ஏம்மா செல்வியம்மா வாங்க, முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க, வாங்க வாங்க, கவனிங்க கவனிங்க. அவங்க சொந்த ஊருக்கு ரிட்டர்ன் ஆகிடுவாங்க. சரி, இப்போ என்னால் கவனிங்க, ஒரு அமெரிக்காவிலேருந்து 10 பேர் இந்தியாவுக்கு விசா வாங்கிட்டு வந்திருந்தா அவங்க திரும்ப எங்கே போவாங்க? ஏன் அங்கே போகிறாங்க? அவங்க சொந்த ஊர் இது. சரி, உங்களுக்கெல்லாம் சொந்த ஊர் எது? பொய் சொல்லாமல் சொல்லுங்க, உங்களுக்கு சொந்த ஊர் எது? இல்லை, நமக்கு சொந்த ஊர் எது? ஒரு ஊர் தான் சொல்ல முடியும், பரலோகம். அப்படின்னா பரலோகம் தான் என்ன தர? எதுதான் சொந்த ஊர்? எனக்கெல்லாம் சொந்த ஊர் பரலோகம் தான். உங்களுக்கு நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ, இல்லை லோத்த மாதிரி திரும்பி பார்த்து, லோத்த மணி மாதிரி திரும்பி பார்த்து வெள்ளை கோயிலே பார்த்துட்டு இருக்கீங்களா என்ன தெரியல. சொந்த ஊர் அது. இங்கே நம்மளை அனுப்பியிருக்கிறார். நல்லா கவனிங்க, இங்கே நம்மளே அனுப்பியிருக்கிறார். ஒரு நாள் ரிட்டர்ன் போகணும். அந்த எண்ணத்தோடே நான் தினத்தோன்னு வாழ்கிறேன். அந்த எண்ணத்தோடே நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா கர்த்தர் வரும்பொழுது என் சத்தம் கேட்கும். ஒரு செகண்டில் மேலே போயிடலாம். வேறு வழியே கிடையாது. நம்ம எதை நினச்சிக்கிட்டே இருக்கிறோமோ அந்த இடத்துக்கு தான் போக முடியும்.
எதை நினச்சிக்கிட்டு இருக்கிறோமோ அந்த இடத்துக்கு தான் போக முடியும், வேறு வழியே கிடையாது. அப்போ ஒரு வெளிநாட்டுக்காரர் நம்ம நாட்டுக்கு வந்தால் அவங்க போகிற ஒரு நாள் குறிச்சிருக்கிறாங்க, போயிடுவாங்க, அதுக்கு மேலே இருக்க முடியாது. அதே போல் தேவன் இந்த பூமியிலே நம்மளை அனுப்பியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தை எப்போ முடிப்போம் நமக்கு தெரியாது. அந்த நாட்கள் முடியும் போது அங்கே போவோம், இல்லை வருகையில் அங்கே போவோம். ஆனால் இது நிரந்தரமானது அல்ல. இந்த புவி ஒரு சொந்தமல்ல என்று இயேசு என் நேசர் மொழிந்தனரே. இக்கட்டு துன்பமும் இயேசுவின் தொண்டர்க்கு இங்கேயே பங்கா கிடைத்திடினும். ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர் கானந்தமே. இயேசு அண்ணலை அண்டினோர் கானந்தமே. இப்புவி நமக்கு சொந்தம் கிடையாது. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது, எதுவுமே சொந்தம் கிடையாது. யாரும் யாருக்கு எந்த கேரண்டியும் கொடுக்க முடியாத உலகம் இது. 2019 2021 வரைக்கும் யாருக்கு கேரண்டி கொடுத்தாங்களா? நான் வந்துடுவேன்னு யாரோ சொன்னாங்களா? ஏம்மா உடம்பு சரியில்லை, சொரமாய் படுத்துட்டு இரும்பிட்டு இருக்கிறேன், ஏம்மா நீ பார்த்துக்கம்மா, நான் வரலம்மா, எனக்கு எதாவது ஆயிடுமா, அப்படிதான் சொன்னாங்களே தவிர, நான் அப்பா வந்துடுறேன், அம்மா வந்துடுறேன், ஆத்தா வந்துடுறேன், மகன் வந்துடுறேன், நான் எல்லாம் பார்த்துக்குவேன், அது என்ன கொரோனா, நான் அடிச்சு விரட்டிடுவேன், ஒருத்தனுக்கு இல்லை. அதே நிலைமை தான் இந்த உலகத்தில் எல்லா விதத்திலும் நீடிக்கிறது. மனிதனால் எதையும் மாற்ற முடியாது. அவன் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறான். அவன் இங்கிருந்து மறுபடியும் பரலோகத்துக்கு போவதற்காக தேவனுடைய உபதேசத்தில் வாழ வேண்டும். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார் சீஷர்களுக்கு எல்லா வரங்கள் வல்லமையெல்லாம் கொடுத்தாரு. ஆனால் முக்கியமாக என்ன சொன்னார்? 5ஆம் வசனம் கவனிங்க, 15:5. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. முடியாதுல்ல, கூடாது. ஆண்டவர் சொல்லாமல் எதையுமே செய்யக்கூடாது. அப்போ அவர் வார்த்தையை கேட்டு அவர் படி நடக்கணும். 6ஆம் வசனம், ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால், அப்படின்னா அவருடைய வார்த்தை உபதேசத்தில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல் அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியில் போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். இப்போ நம்ம திராட்சை செடியில் ஒட்டி இருக்கிற கொடியாக தான் இருக்கிறோம், ஆனால் கனி கொடுக்குறோமான்றதான் கேள்வி. கனி கொடுக்காத கொடியை வெட்டுன்றாரு, வெட்டி காய வைக்கிறேன்றாரு, காய வச்சு எங்கே போடுறேன்றாரு. அப்போ நம்ம என்ன கொடியாக இருக்கணும்? திராட்சை செடியில் கனி கொடுக்குற கொடியாக இருக்கணும். நம்ம ஒருத்தர் கூட இப்போ ஒருவேளை இன்னைக்கு என்ன டைம் ஆச்சு? இப்போ என்ன டைமு சொல்லுங்க பார்க்கலாம் டக்குன்னு. 8:18 ஏசப்பா வந்தார்னா இங்கே ஒரு ஆள் கூட இருக்கக்கூடாது, எல்லாம் காணாமல் போயிடணும். ஒருவேளை நான் காணாமல் போய் நீங்களா உட்காந்துங்களா, ஆடாடா பாஸ்டர் போயிட்டாரப்பா, நம்மளெல்லாம் இங்கே மாட்டி விட்டாரு அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்போ எப்படின்னா, ஆதி கால கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு நாளுமே ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்தே வாழ்ந்தாங்க. காலையில் ஏஞ்சாங்கன்னா ஆண்டவர் இன்னைக்கு வந்துடுவார், வந்துட்டாருன்னா ரெடியாக இருக்கணும். அந்த நோக்கத்தோடு இந்த பூமியில் வேலை செஞ்சாங்க, அந்த நோக்கத்தோடு சாப்பிட்டாங்க, அந்த நோக்கத்தோடு தூங்கினாங்க, அந்த நோக்கத்தோடு நடந்தாங்க. அதனால தான் அவர்களுடைய வருகை, அவர்களுடைய வாழ்க்கை முடிவில் டக்குன்னு ஆண்டவர்கிட்ட போய் சேர்ந்தாங்க. நமக்கு வேறு சிந்தனையே இருக்கக்கூடாது, நமக்கு வேறு சிந்தனையே இருக்கக்கூடாது. காலம் கொடுமையான காலத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம். இயற்கையாக அன்றைக்கி நிறைய சுனாமி வந்துச்சு, இயற்கையாக நிறைய மழைகள் வந்துச்சு. இப்போல்லாம் செயற்கையாகவே மழை, நிறைய காற்று, வெப்பத்தெல்லாம் உண்டு பண்ணிகிட்டு இருக்காங்க மக்கள். செயற்கையாக உண்டு பண்ணுறாங்க. இப்போல்லாம் சுனாமி வேணுமா உண்டு பண்ணிடுறாங்க, இந்த நாட்டுக்குள்ளே தண்ணி போகணுமா உண்டு பண்ணிடுறாங்க. இதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்குது நிறைய. ஏன் சொல்கிறேன்னா, இப்படி இந்த உலகம் அழிவை நோக்கி போகும்பொழுது இந்த உலகத்திலிருந்து விடுபட்டு மேலே போகிறதுக்கு நம்முடைய ஆத்மா ஃபஸ்ட்டு ரெடியாக இருக்கும். அப்படி ஆயத்தமாக இல்லைன்னு சொன்னால் நம்ம வருகையில் அவர் எக்கால சத்தம் ஊதனாலும் நம்ம காது கேட்காது, ஒன்றுமே சத்தம் கேட்காது. அப்போ நம்ம ஆவியிலே விழிப்புடையவர்களாக காணப்பட வேண்டும். 7ஆம் வசனம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆண்டவருடைய உபதேசத்தில் நிலைச்சிருந்தால் நீங்கள் ஜெபிச்சா பதில் வரும். உபதேசத்தில் நிலைத்தில்னா பதில் வராது.
அதுக்கு கீழே போட்டிருக்கிறார் பாருங்க, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். ஆமா, எனக்கும் சீசராய் இருப்பீர்கள். எவ்வளவு விஷயத்தை சொல்லியிருக்கார் பாருங்க. ஆண்டவர் அப்ப எதை விரும்புகிறார்னா, உறவை விரும்புகிறார், அவரோடு உள்ள ஐக்கியத்தை விரும்புகிறார். இந்த உலகம் எல்லாமே நமக்கு தரும், ஆனால் சமாதானத்தை தராது, நித்திய ஜீவனை தராது. ஏன்னா அந்த உலகத்துக்கிட்ட அது இல்லை. ஆனால் ஏசப்பா கிட்ட சமாதானம் இருக்குது, பரலோக ராஜ்யம் இருக்குது, அதனால் அதை அவர் தருவார். அப்போ நாம் அதற்காக வாழும்போது இவைகள் எல்லாம் இலவசமாக தருவார். இவைகளை தேடி ஓடினால் நாம் உலகத்தார்கள், நம்ம தேவனை தேடி ஓடினால் தேவனுடைய சீஷர்கள். தேவனுடைய சீஷருக்கு பின்னாடி இந்த உலகத்தினுடைய நன்மை வரும். நாம் அதை தேடி ஓட வேண்டியதில்லை. கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், நான் கடைசி வசனம் சொல்லு, 5ஆம் வசனம், நன்மை கிருபை என்னை தொடரும். ஆசீர்வாதத்தை தேடி ஓடக்கூடாது. நமக்கு பின்னாடி தான் ஆசீர்வாதம் துரத்திட்டு வரணும். நம்ம ஆண்டவரை துரத்திட்டு ஓடணும். எப்பா நான் உன் பின்னாடியே வரேன், உன் பின்னாடியே வரேன், எங்கேயும் போகாதீங்க, உன் பின்னாடி வரேன். ஓட 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 அவருக்கு பின்னாடி நடக்க 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 அந்த உலகம் பார்க்க, ஐயோ சிருஷ்டிகர்த்தா பின்னாடி அவன் ஓடுறான், நம்ம அவன் பின்னாடி ஓடுவான்னு உலகத்தின் ஆசீர்வாதம் உங்கள் பின்னாடி ஓடிடும். ஆசீர்வாதத்தை நோக்கி என்னைக்கும் ஓடாதீங்க, அது உங்களை விட்டு ஓடிடும். அதான் ஒருத்தர் சொன்னார், செல்வம் அப்படின்னா செல்வம்னா செல்வம், செல்வம்னா ஆஸ்தி ஐஸ்வர்யம் பணம் இதெல்லாம் செல்வம்ன்றாங்களா? செல்வம்பா நிறைய, அது சொல்லுமா செல்வம் போயிடுவோம்னு சொல்லிட்டு இருக்குமா டெய்லி. செல்வம் போகலாமா? காங்கேயம் செல்வம்னா என்ன அர்த்தம்? காங்கேயத்துக்கு போவோம்னு அர்த்தம். செல்வம் செல்வம்னு சொல்லிட்டு இருக்கோம் டெய்லி வீட்டில் உட்காந்து. தரித்திரம் அது சொல்லுமா, நாங்களும் தரித்திருக்க மாட்டோம், நாங்களும் போயிடுவோம்னுமா. ரெண்டுமே நிரந்தரம் இல்லை மனுஷனுக்கு. தரித்திரமும் நிரந்தரம் இல்லை, செல்வம் நிரந்தரம் இல்லை. ஆனால் தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கும் பொழுது அவனுக்கு பின்னாடி வருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிரந்தரமா அவன் கூடயே இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஏன் இந்த ஆசீர்வாதத்தில் ஆண்டவர் நமக்கு தர்றாருன்னா, அந்த அதிகாரத்தின் 16ஆம் வசனம் தான் முக்கியமான வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் களி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நம்மளை எதுக்காக ஏற்படுத்துறா தெரியுமா? கனி கொடுக்கறதுக்காக. சும்மா டான்ஸ் ஆடி பாடிட்டு போகிறதுக்காக கிடையாது. இப்போ எல்லாமே டான்ஸ் ஆகி போச்சு, ஒழியும் ஃபுல்லாக டான்ஸ் ஆகி போச்சு. கலர் லைட்டு போட்டு 4 டான்ஸு, 4 கைத்தட்டல், 4 விசில், சூப்பர், முடிஞ்சு போச்சு. எதுக்கு டான்ஸ் ஆனாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது, ஆனவங்களுக்கு தெரியாது, பார்த்தவங்களுக்கும். எவ்வளோ பரிசுத்தம் கூடிச்சா, ஏதோ தேவன் மேலே அன்பு கூடிச்சா? ஒன்றும் கிடையாது. ஒன்லி என்னென்னா சினிமா பார்த்து பார்த்து அதுலேருந்து விடுதலை ஆகி வந்துட்டோம். சினிமா பாணியில் நம்ம ஏதோ ஒன்று உற்பத்தி பண்ணணும். இப்போ நிறைய பிசாசு அப்படி நிறைய க்ரியேட் பண்ணி அதை அப்படியே கவர்ச்சி கொண்டு வந்துட்டான். அங்கே போய் பார்த்தா தானே தப்பு. இப்போ இதுக்குள்ளேயே வந்துருச்சு இல்லை, இங்கேயே பார்த்துக்கலாம். எப்படி ஐடியா பிசாசுக்கு? அதனால் என்ன சொல்கிறேன்னா, கனி கொடுக்கலன்னா வேஸ்ட். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, சாந்தம், விசுவாசம், இச்சை அடக்கம், இதெல்லாம் இங்கே இந்த கனி இல்லாமல் நீ என்னதான் ஆட்டம் போட்டாலும் அது வேஸ்ட்டு. அங்கே கொண்டு போய் சேர்க்காது. வண்டி கிடைமட்டமாக தான் ஓடும், செங்குத்தா மேலே போகாது. ஃப்ளைட்லாம் எப்படி போகுது? மேலே போகுது. மீதி வாகனம்லாம் எங்கே போகுது? கீழே தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளலை. இன்றைக்கி பாருங்கள், நம்ம கொஞ்சம் பேர் இங்கே உட்காந்துருக்குறோம். நீ எவ்வளோ பேர் வெளியில் இருக்காங்க ரட்சிக்கப்படாமல். ஏன் ரட்சிக்கப்படாமல் இருக்கான்னு தெரியல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளலை. நாம் இயேசுவை ஏற்றுக்கல, இயேசு நம்மளை ஏற்றுக்கிட்டார். நீங்கள் என்ன ஏற்றுக்கிறது? நீங்கள் ஏற்றுக்கிறதுனால அவர் உங்களை ஏற்றுக்க மாட்டார். அவர் நம்மளை ஏற்றுக்கிட்டதுனால தான் நம்ம அவருக்கு பின்னாடி இருக்கோம். மற்றவங்களுக்கு சான்ஸ் இல்லை. ஆனால் வந்த நீங்கள் கனி கொடுக்குற வாழ்க்கையில் நின்னீங்கன்னு வைங்களேன், அவங்களாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களை பார்த்து வருவாங்க. அதான் நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் சொன்னார், அணில் வளர்த்தேன் போயிடுச்சு, குயில் வளர்த்தேன் பறந்து போயிடுச்சு, மரம் வளர்த்தேன் 2 வந்து விட்டது. என் மரத்தில் என்ன இருந்துச்சு? உங்கள் வாழ்க்கையில் கனி இருந்துச்சுன்னா 4 புறஜாதியை தேடி வந்தேப்பா, அந்த சமாதானத்தை எனக்கு சொல்லு, இந்த நல்ல வழி எனக்கு சொல்லு, பரிசுத்தமாக வாழ்கிறது எப்படி எனக்கு சொல்லு,
கீழ்ப்படுகிறவ என்னென்ன சொல்லுன்னு உங்களை பார்த்து கேட்கலன்னா இன்னும் மரத்தில் கனி இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும், அந்த கனி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன்னு சொல்லலை. நம்ம சாகிற வரைக்கும் கனி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். அந்த கனி நிலைத்திருக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய இருக்கிறது. இன்றைக்கி நேரம் நமக்கு இல்லை. நீங்கள்லாம் பசியில் இருப்பீங்க, ஆகத்தில் இருப்பீங்க. ஆகவே நம்ம என்ன செய்யலாம், என்ன முடிவோடு முடிக்கலாம்? நான் இந்த பூமியிலே பரலோக ராஜ்யத்துக்காக வாழ்கிறேன், இந்த பூமியில் இருக்கும் வரைக்கும் கனி கொடுப்பேன். இதுதான் முக்கிய சாரம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமலிருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமலிருப்பாயா. உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான், கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமலிருப்பேனோ. எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, என்னோடும் அருமையான இந்த சபை மக்களோடும் கூட பேசியிருக்கிறேன். அநேக பெரியோர்கள், சகோதரிகள், குழந்தைகள் எல்லாம் இருக்கிறாங்க. உம்முடைய வருகை இன்றைக்கு இருக்குன்னா நாங்கள் எல்லாரும் உம்முடைய ராஜ்யத்தில் காணப்படணும். அதற்குரிய சிந்தனையோடு வாழவும், இந்த பூமியில எங்கள் வாழ்க்கை ஓட்டத்தை முடிக்கும் வரைக்கும் உம்முடைய கனிகளினாலே, உபதேசங்களினாலே, சத்தியத்தினாலே நிறைந்தவர்களாய், அந்த சத்தியத்தை பிறருக்கு பறைசாற்றுகிறவர்களாய், சத்தியத்துக்கு சாட்சியாய் நிற்கிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும்படி எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் கர்த்தாவே. உலகம் சத்தியத்தை எங்களிடத்தில் தேடுகிறது, உலகம் சத்தியத்தை எங்களிடத்தில் தேடுகிறது, உலகம் கனியை எங்களிடத்தில் தேடுகிறது, உலகம் பரிசுத்தத்தை எங்களிடத்தில் பார்க்கிறது. அதற்கு தகுதியுள்ளவர்களாய் ஒவ்வொரு நாளும் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும். ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. God bless you.